எல்லாருக்கும் வணக்கம். Virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. So I think with how I look, you might be able to tell that this was such an impromptu idea to shoot this video. Randomly வந்து என் கிச்சனுக்கு of course பசிக்குதேன்னு சமைக்க வந்தேன். அப்புறம் ஏன்டா இது ஒரு வீடியோவா எடுக்க கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. Because இன்னைக்கு நான் பண்ண போறது is like one of those dishes that you either have a love or a hate relationship with. Because very rarely I see people really enjoying this dish, but when they enjoy it they will love it like me. Okay, இது என்னன்னா உப்மா. I still remember Good Night படத்தில் வந்து one of my most favorite things about that movie was how much he loved Upma. And எனக்கும் அப்படிதாங்க. சின்ன வயசில் எல்லாருமே உப்மாவை ஹேட் பண்ணாங்களே, நானும் வந்து என் வீட்டில் உப்மாவா நோ அப்படின்பேன். பட் ஒரு நல்ல உப்மாவை ஒரு மாதிரி டெலிஷியஸாக அதை பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி நல்ல கூயாக ஒரு நல்ல பதத்தில் there can be nothing better than that. And like அது ஒரு கம்ஃபர்ட் ஃபுட் மாதிரின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் திடீர்னு பசிக்கும் போதோ இட்ஸ் ஆக்சுவலி so quick to make, so அதனால அப்படி பண்ணலாம். And like you know என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இல்லை உடம்பு சரியில்லாதப்போ கூட சாப்பிடணுன்னா கூட I feel like இந்த உப்மாலாம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல டிஷ் அப்படின்ட்டு. And so I make it in a certain way. முன்னாடி வேறு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வேறு மாதிரி பண்ணுறேன். And I think the way I make it now is also like largely influenced by the whole fact that we all want to kind of lead a healthier lifestyle and focus on our entire well-being and obviously stick to our goal or ideal weight அப்படின்ட்டு. So அதனால இதில் வந்து நிறைய vegetables and like it's going to be kind of like a clean உப்மா. ஸோ அது பண்ணுறதுக்காக தான் நான் எனக்கு கிச்சனுக்கு வந்திருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டலான்ட்டு தான். பிகாஸ் லாட் ஆஃப் யூ ஆர் லைக் நீங்கள் எப்படி ஹெல்தியராக சாப்பிட்றீங்க அதையாவது காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ இதான் இந்த மாதிரி தான் வேர் மோஸ்ட்லி எல்லா ஃபுட்லேயுமே கான்செப்ட் இது தான். And even if the food is cooked differently, like the only thing that I was very particular about, even with my nutritionist when I got her, was life can be so unpredictable, especially shooting location அங்கே எங்கேன்னு போனால் கூட ஈஸியாக சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய சாப்பாடையே எப்படி பெட்டராக சாப்பிட்றதா. பிகாஸ் இஃப் தே சே லைக் have like some sort of some grilled paneer or something like that every day, na it's easy if you're cooking every day for yourself, but illana it can be something that's quite hard to get. So adanale something that I do is I eat everything, the same thing that I was eating before, I eat it even today, but I eat it slightly differently. The proportions are different and the kind of plating that I do is different. So maybe இன்னொரு நாள் நான் வந்து எப்படி என்னோட ஃபுட்டை பிளேட் பண்ணுவேங்கிறத வேணால் நான் உங்களுக்கு காட்டுறேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் half the battle is won when you can plate properly. லைக் உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் கிடைச்சா கூட பரவாயில்ல, ஒரு 10 ஐட்டம், 10ங்கிறது ரொம்ப டூ மச்ல, ஒரு 4 ஐட்டம் இருந்தால் கூட அந்த 4 ஐட்டமாக அந்த மீலுக்கு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி எந்த குவான்டிட்டிஸில் சாப்பிட்றீங்கிறது தான் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் தட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் மை நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ அதனால் அது வேணா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். பட் டுடே இட்ஸ் கோயிங் டு பி உப்மா லவ். ஸோ இந்த உப்மா லவ்வுக்கு ஐ ஹோப் யூ ஆர் ரெடி. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ப்ரெப் பண்ணிட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு. இதுதான் மை தட்டு ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் பண்ணும்போது தான் இப்படி கட் பண்ணி பியூட்டிஃபுல்லாக வைப்பேங்கிறது கிடையாதுங்க. நான் எப்போ சமைச்சாலும் எனக்கு வந்து இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு மாதிரி நீட்டாக, ஐ மீன் அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம், லைக் இந்த எண்ணெய் உப்பு அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டேன். பட் இந்த காய்கறியெல்லாம் ஒரு மாதிரி கட் பண்ணி அதை இப்படி பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணால் அது எனக்கே நான் கொடுத்துக்கிற ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த தட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி நான் சொன்ன மாதிரி இந்த உப்மா வந்து இட்ஸ் அ ரவை உப்மா. நான் இன்றைக்கி ரவையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இன்றைக்கி வந்து சாதா ரவை, இந்த நாகா டபுள் ரோஸ்டட் ரவா, ஐ திங்க் டபுள் ரோஸ்டட் அந்த ரவை தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஐவ் டேக்கன் இந்த கப் தான் ஜென்ரலாகவே என்னோட மெஷரிங் கப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். இதில் 3/4 கப் நான் ரவை எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப்னாலே எனக்கு இந்த உப்மாவை ஐ கேன் டிவைட் இட் இன்டு 3 போர்ஷன்ஸ் இன் ஈட். ஸோ whenever I cook
I prefer cooking for 2 to 3 meals so that ஒரு தடவை சமைச்சிட்டேன்னா நான் அதை எடுத்து I'll keep it in the fridge. Whenever I want to eat, I'll heat it up and eat it. And எனக்கு வந்து கண்டினியூஸாக இந்த ஒரு வேலைக்கும் சமைச்சு சாப்பிட்றது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா அது சாப்பிட்டுடலாம். அஃப்கோர்ஸ் அதுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கும், அதுக்குள்ளே ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணால் நல்லாவே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த 3/4 கப் ரவையில் ஜென்ரலாக எனக்கு ஒரு 3 பார்ட்ஸ் வரும். ஸோ அது நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஐ ஹவ் யூஸ்ட் ரெகுலர் ரவா டுடே. Generally, if I'm making it on a more frequent basis, like I prefer using millet rava. Millet rava என்னன்னா இந்த சாமையே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் வரும், திணையெல்லாம் குட்டி குட்டியாக வரும். ஸோ அதில் திணையில் வந்து எனக்கு உப்மா மாதிரி பண்ணால் அந்த உப்மா வந்து ஆக்சுவலி கூயாக நான் பண்ண மாட்டேன், அது கொஞ்சம் கிரெயினியாக தான் நான் பண்ணுவேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். அது வந்து கொஞ்சம் தயிர்லாம் தொட்டு சாப்பிட்டா கொஞ்சம் டெலிஷியஸாக இருக்கும். ரெசிபி ஃபுல்லாக சேம் தான், அந்த திணையை யூஸ் பண்ணி பண்ணுவேன், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி எனக்கு அந்த கிரேவிங்காக இருந்து நான் கிச்சனுக்குள்ளே வந்தது வந்து அந்த கூயான அப்படியே ட்ராப் ஆகி வாயில் இங்கே வச்சோன்னா அப்படியே வழுக்கிட்டு போகல, அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற உப்மா. ஸோ அதுக்கு ஐவ் யூஸ்ட் ரெகுலர் rava. இது வந்து this is almost like maidanga. It doesn't really have any fiber or anything on its own is what I've been told. So இது வந்து rare, maybe once in a month I'll cook like this and have. மற்றபடி I'll stick to millets or something like that. So that's also again moderation. நம்ம லைஃப்லேருந்து நம்ம டயட்லேருந்து எல்லாமே ஒமிட் பண்ணிட்டோம்னா, அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து பழகின விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணோன்னா சம்டைம்ஸ் அது வந்து mentally we might not be ready for it. Some people do it, they have some really good willpower, like my husband and all. There are some items that he just won't touch. So அந்த மாதிரி வில் பவர் இருக்கிறவங்க கிரேட். எனக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணுறது அப்படிங்கிறது வராது. ஸோ எனக்கு அது கொஞ்சம் கட் டவுன் பண்ணி மாட்ரேஷனில், இப்போ நான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்தை வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டு சொன்னீங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டீ காஃபி, தட்ஸ் வாட் ஐ டூ. பால் டீ, மசாலா டீ அண்ட் ஃபில்டர் காஃபி அதெல்லாம் வந்து ஐ ட்ரை டு ஹாவ் இட் ஒன்ஸ் அ வீக். ஸோ ஐ ஜென்ரலி கீப் இட் ஃபார் த வீக்கெண்ட். ஸோ ஐ நோ த்ரூ அவுட் த வீக் ஐவ் நாட் ஹேட் இட். இந்த வீக்கெண்ட் ஐல் ஹாவ் ஒன் நைஸ் டம்ளர் ஆஃப் கொதிக்கிற மசாலா டீ ஒரு காஃபி, அண்ட் அது நல்லா அப்படி சிப் பண்ணி குடிப்பேன். அண்ட் சிமிலர்லி இந்த ரவா உப்மா வந்து இந்த like regular rava that we get, அதை வந்து I have it like once a month or something. So இந்த மாதிரி I'll drop tips, okay, whenever possible. So இது 3/4 கப் எடுத்திருக்கோன்னா அதோட twice the quantity minimum I will want to have vegetables. So it can be anything. Actually இந்த உப்மாவில் capsicum, potato வந்து எடுத்தேன்னா கொஞ்சம் கம்மியாக எடுப்பேன். பொட்டேட்டோ, கேப்சிகம், கேபேஜ் கூட இதில் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன். ஸோ அதனால் எதுவும் புதுசாகவும் வாங்கலை. ஸோ என் ஃப்ரிட்ஜில் இருந்த கேரட் அண்ட் பீன்ஸை வந்து காலி பண்ணியாச்சு. ஸோ கேரட் வந்து மேபி ஐ டுக் ஒரு பெரிய கேரட், ஒரு சின்னோண்டு பேபி கேரட், அண்ட் பீன்ஸ் வந்து தெரில அப்படியே ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது 1 கப்புக்குன்னா 1.5 கப்புக்குன்னா கொஞ்சம் மேலேயே இருந்தது. ஸோ இதை வந்து நல்ல ஸ்மாலாக எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுக்கலாம், பட் அதை நல்ல ஸ்மாலாக கட் பண்ணால் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொட்டேட்டோ மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டா அது அப்படியே புட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் மாதிரி ஃபீல் ஆகும். பட் மற்றதெல்லாம் லைக் முடிஞ்ச அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணி கட் பண்ணோன்னா நல்லா கட் பண்ணலாம். இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், பட் நல்லா முடிஞ்ச அளவு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கேன் கீப் சேஞ்சிங், யூ கேன் கீப் ஆடிங் வாட் எவர் வெஜிடபிள்ஸ் யூ லைக். பட் மெயினாக போடுற சில விஷயங்கள் தட் கிவ்ஸ் த டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஐ ஃபீல் இஸ் 3 விஷயம்தான். இட்ஸ் வெங்காயமும் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். தென் பச்சை மிளகா, இந்த 3/4 கப் ரவை காய்கறிக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆக்சுவலி எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கு பச்சை மிளகாவோட காரம் வந்து அதிகமாக இருந்தால் ஐ கான்ட் டாலரேட் இட் தட் மச், நாட் இன் திஸ் உப்மா. ஸோ அதனால் ஒரு பச்சை மிளகா, லாங் பச்சை மிளகா, இது ஆக்சுவலி நல்ல கார பச்சை மிளகா, அது ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட் இன்க்ரீடியண்ட் இந்த உப்மா இஸ் இஞ்சி. ஸோ நல்ல ஜெனரஸாக ஆக்சுவலி கொஞ்சோண்டு இஞ்சி போட்டாலே அந்த இஞ்சி டேஸ்ட் வரும். பட் எனக்கு அந்த இஞ்சி காட் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 inch பீஸை வந்து நல்லா சாப் பண்ணி 1 inch கிடையாது, 1 inch எவ்வளோன்னு எனக்கு தெரியலங்க, 1/2 inchன்னு வச்சுக்கலாம். 1/2 inch நல்ல பொடியாக சாப் பண்ணி அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பிளேட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அண்ட் இதில் வந்து என்ன வேணாலும் நீங்கள் குவான்டிட்டிஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஐ ஃபீல் லைக் எனக்கே இந்த உப்மா வந்து இதுதான் பிடிக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வர்றதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை உப்மா செஞ்சுருப்பேன். ஸோ நீங்களும் செய்ய உங்களுக்கு வந்து ஒரு தடவை இஞ்சி அதிகமாக போடுங்க, ஒரு தடவை வெங்காயம் அதிகமாக போடுங்க. பை த வே நான் எடுத்துருக்கிற வெங்காயம் வந்து 1/2 a big onion. எனக்கு வந்து வெங்காயம் அவ்வளோ இருந்தால் போதும். இந்த 3/4 கப்புக்கு ஐ ஃபீல் half. ஈவன் 1 கப் போட்டேன்னா கூட நான் 1/2 a big onion இல்லைனா 1 medium or small size onion தான் எடுப்பேன்.
ஸோ அது வெங்காயம் பிடிக்கும். பச்சை மிளகாவும் நான் நிறைய ட்ரை பண்ணி சில டைம்ஸ் நிறைய காரமாக அப்படியே சாப்பிட முடியாத அளவுக்கெல்லாம் சாப்பிட்டு இப்போ ஐ ஹவ் டிஸ்கவர்ட் தட் ஒரு பச்சை மிளகாய் இஸ் இனஃப். அண்ட் அந்த ஓகே ஆக்சுவலி மற்றதெல்லாம் நான் குக்கிங் பண்ணும்போது பேசுகிறேன். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை தாண்டி உப்பு, கொத்தமல்லி கொஞ்சோண்டு இந்த எண்ட், ஒரு லெமன். லெட் மீ ஷோ யூ. லெமன், ஹாஃப் அ லெமன் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இதுவும் ஒரு மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால லெமன் ஐ ஆட். அண்ட் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, உப்பு, கடுகு, நெய், எண்ணெய், இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ். உப்மாவில் சில பேர் கேஷ்யூ நட்ஸ் கூட போடுவாங்க. ஐல் அவாய்ட் தட் பிகாஸ் கேஷ்யூ நட்ஸ் வந்து ஜென்ரலி இஸ் நாட் லைக், அது ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் தான் சாப்பிடணும். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா அதுவே கூட நிறையா கேலரிஸ் அண்ட் வெயிட் எல்லாம் போடும். ஸோ அதனால் கேஷ்யூ நட்ஸ் வந்து நான் உப்மாவில் ஜென்ரலாக போட மாட்டேன். ஏதாவது டெசர்ட் பண்ணுறேன், ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்றேன்னா அதில் இருந்தால் ஓகே, இதிலலாம் வேணான்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். கம் ஆன். ஓகே, ஸோ 2 things I want to tell you. When you start your உப்மா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து சப்போஸ் நீங்கள் வாங்குகிற ரவை ரோஸ்டட் ரவை இல்லைன்னா அந்த ரவையை வந்து நீங்கள் நெய்யோ எண்ணெயோ லைட்டாக ஊற்றி வறுத்து அதை ஆற விட்டிங்கன்னா அது ரொம்ப அந்த கோந்து மாதிரி ஒட்டாமல் கொஞ்சம் டெக்ஸ்டர் இருக்கும். நான் யூஸ் பண்ணுற இந்த ரவை வந்து டபுள் ரோஸ்டட் ரவை. ஸோ அந்த ஸ்டெப்பை ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் எனக்கு வந்து அது கொஞ்சம் அந்த ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்குங்கிறதுனால அந்த ரவை ரோஸ்டிங் ஸ்டெப்பை நான் கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் நீங்கள் எந்த ரவையை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இதுவே நான் மில்லட்ஸை வச்சு பண்ணுறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக மில்லட்ஸை ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிப்பேன், ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் உப்மா ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் சுடு தண்ணியை ஸ்டார்ட் பண்ணணும். அது உங்ககிட்ட கெட்டில் இருந்து தான், இப்போ என் கெட்டில் ஓடுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கெட்டில் இருந்துச்சுன்னா அதை வாட்டர் ஃபில் பண்ணி அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஹாட் வாட்டர் அதில் ரெடி ஆகிடும். இல்லைனா சைட் பை சைடு இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருங்க. வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக தண்ணி ஆட் பண்ண வேண்டிய டைமில் நீங்கள் பாயிலிங் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உப்மா செம்மையாக வரும் அண்ட் ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கிட்டு இப்போ நான் பேனில் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ த கெட்டில் இஸ் ஸ்டில் ரன்னிங். இப்போ வில் டேக் அவர் பேன். பற்ற வச்சாச்சு, பேனை வச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஸோ இதில் வந்து ஐ வில் ஆட் 1 spoon ஆஃப் கீ. இது வந்து டீஸ்பூனும் கிடையாது, டேபிள் ஸ்பூனும் கிடையாது, ஒரு நடுப்பற ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் கீ. அண்ட் இந்த கீ வந்து கொஞ்சம் பர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் a few drops of oil இதில் ஊற்றிக்கலாம். and now we should just melt it. ஸோ இந்த கீ மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஐ வில் ஆட் கடுகு. இது வந்து வெடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வில் வெயிட். எனக்கு பர்சனலாக உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பெல்லாம் உப்மாவில் இல்லைனா கூட இட்ஸ் ஓகே, இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஸோ நான் இப்போல்லாம் குக்கிங்கில் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இன்க்ரீடியண்ட் இல்லைனா எனக்கு அந்த டேஸ்ட் பரவாயில்லைன்னா நான் அந்த இன்க்ரீடியண்ட்டை எடுத்துடுறேன். ஜஸ்ட் லைக் தட். பிகாஸ் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த 4 இருந்தால் கூட அதுவும் ஒரு மாதிரியான கேலரிஸ் தானே. சரி, நான் அது வேணான்னு விட்டுடுவேனா. ஸோ இப்போ இந்த கடுகு வந்து பொரியட்டும். இப்போ சரியாக காட்டலன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். கேரட், பீன்ஸ், வெங்காயம், பச்சை மிளகாய், நிறைய இஞ்சி, இதெல்லாம் இந்த குவான்டிட்டிஸில் தான் நான் எடுத்திருக்கேன். பொரிய ஸ்டார்ட் ஆகுது. கடுகு நல்லா பொரிஞ்சாதாங்க அதோட ஒரு சூப்பர் ஸ்பெஷலான டேஸ்ட் வரும். ஆஹா, இட்ஸ் பொரிஞ்சிங். அந்த பொரியிற ஒரு ஸ்மெல்லும் பயங்கரமாக வருது. ஸோ அந்த ஸ்மெல் வரும்போது ஐ வில் ஆட் த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், இது 3 டுகெதர். வெங்காயம் கலர் சேஞ்ச்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் இட் ஜஸ்ட் ஹேஸ் டு பிகம் translucent and oh my god, every stage of this upma will smell delicious. அகெயின் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் இங்கே பார்க்குற அளவுக்கு இஞ்சி, உங்களுக்கு இஞ்சியோட அந்த டேஸ்ட் பிடிக்காதுன்னா போடாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் கொஞ்சம் வியர்ட் தான். இதுவே நான் வந்து
நான் மட்டும் சாப்பிடல, ராகவ் சாப்பிட்றாங்க, இல்லை வேறு யாராவது சாப்பிட்றாங்கன்னா நான் இவ்வளோ இஞ்சி போட மாட்டேன். பட் இன்றைக்கி நான் தான் சாப்பிட்றேன். நான் ஃபஸ்ட்டு யோசிச்சேன், சரி ரெசிபி காட்டுறேன், நீ கம்மியாக போடலாமான்ட்டு. அப்புறம் நான் சாப்பிடுவேன்ல, அது எனக்கு ஞாபகம் வந்துச்சா. ஸோ ஐ புட் எக்ஸ்ட்ரா இஞ்சி. ஸோ ஆக்சுவலி இது இவ்வளோ தூரம் இந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். அதில் ஒரு பைட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்ட் ஆகாமல். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து மற்ற வெஜ்ஜீஸை ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் போட்டதும் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எனிவேஸ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாக கூட சால்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போத்துக்கு we will just fry the vegetables கொஞ்ச நேரம். இந்த ஸ்டேஜில் இதுவும் எனக்கு ஒரு பழக்கம் தான், ஒரு சும்மா ஒரு ஆசைக்காக நான் ஒரு தடவை போட்டேன், அப்புறம் பிடிச்சதேன்னு சொல்லிட்டு இப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன். லைட்டாக பெருங்காயம். இதெல்லாம் ப்ளீஸுங்க உங்களுக்கு விசித்திரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஐயோ சாரி, என் அடுப்பை நான் காலையில் தொடச்சது தான், ஸோ அதனால திரும்ப உள்ளே போட்டேன். பட் என்கிட்டேருந்து நீங்கள் வந்து ப்ராப்பர் குக்கிங்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெசிபீஸ்னால் தயவு செஞ்சு என் ரெசிபீஸை நீங்கள் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது கூட நான் கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஏன்னா அது அவங்க கிச்சன், நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் போவேன். ஆனால் இது ஏன் கிச்சன், நான் ரெகுலராக குக் பண்ணுறேங்கிறதுனால என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணுமோ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படினாமோ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சில ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ், ஆக்சுவலி இது ஸ்ட்ரேஞ்சாக இல்லை பெருங்காயம் எப்போவுமே போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த உப்மாலாம் வந்து தே ஆர் ரெசிபீஸ் தட் நான் ஒரு ரெசிபியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டது கிடையாது. சும்மா உப்மாவில் என்னெல்லாம் போடுவாங்க அப்படின்னு யார்கிட்டையோ கேட்டு அதுக்கப்புறம் எனக்காக தெரிஞ்ச குவான்டிட்டிஸில் அதெல்லாம் போட்டு அப்படி ஃபார்முலேட் பண்ண ரெசிபி. பட் நீங்கள் மட்டும் நக்ஷத்ரா நாகேஷாக இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காய் வந்து ஃபுல்லாக வேகணுன்ற அவசியம் கிடையாது. பட் நான் சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே கிளறுவேன் மாதிரி. அது ஃபுல்லாகவே அந்த எண்ணெயும் நெய்யும் ஒரு மாதிரி கோட் ஆகிடுச்சு. பீன்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், கேரட் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். பிகாஸ் எனக்கு காய் கொஞ்சம் நல்லா வெந்திருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் இதை இப்படி விட்டுட்டு இப்போ கடன்னு மற்ற ஸ்டெப்ஸ்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் நம்ம. ஸோ அதனால் அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிடலாம். எந்த கப்பில் நீங்கள் வந்து ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணிங்கிறது தாங்க ரேஷியோ தட் an auntie suggested to me and it has worked so well. இன்றைக்கி நான் 3/4 கப் தண்ணி தான் ரவை தான் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் நான் 3 கப் தண்ணி ஊற்றுவேன், பிகாஸ் என்கிட்ட காயும் நிறைய இருக்குங்கிறதுனால. ஸோ ஹாட் வாட்டர். த்ரீ கப்ஸ். ஓகே, இதை விட நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கணுன்னா கூட நீங்கள் நெக்ஸ்ட் டைம் உப்மா பண்ணும்போது நீங்கள் குறைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் உப்மாவை எந்த ரேஷியோவில் பண்ணுவீங்கங்கிறதும் எனக்கு சொல்லுங்கள். இது நான் நெய் எடுத்த ஸ்பூன், அந்த ஸ்பூனில் இருக்கிற மிச்ச நெய்யை நான் எப்போவுமே இந்த தண்ணி ஊற்றுற ஸ்டேஜில் வந்து அப்படியே வாஷ் பண்ணி அந்த ஸ்பூனை வேஸ்ட் பண்ணாமல் விட்டுடுவேன். இந்த ஸ்டேஜில் ஆப்வியஸ்லி we will check for some basic things, காரம், salt and all that. காரம் இதில் செக் பண்ணால் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா எஸ். சம்டைம்ஸ் காரம் வந்து சில மிளகாலாம் காரமே இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணாலும் அது வந்து காரத்தை கொடுக்கும். ஸோ இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டு ஜஸ்ட் செக்கிங். ஆஹா, காரம் இஸ் சூப்பர். பட் உப்பே இல்லை, அதனால் உப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட அந்த பிரியாணி கான்செப்ட் தான். இப்போ உப்பு கொஞ்சம் கரிச்சிச்சுன்னா ரவையை ஆட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி செட் ஆகிடும். அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி செம்ம பாயில் வரணுங்க. இப்போ இதுலேருந்து ஆவிலாம் வருது இல்லை, ஆவிலாம் நாட் கவுண்டட். நமக்கு கொதி வேணும், பபிள்ஸ். இன்னும் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். ஓ மை காட், தட் இஞ்சி ஃப்ளேவர். ஆஹா, எனக்காக வேணால் ஒரு தடவை இவ்வளோ இஞ்சி போட்டு உப்புமா பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு. இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வரும். ஒரு 2 seconds மூடணுன்னா ஐ ஃபீல் லைக் இட் ஹெல்ப்ஸ் வித் த பபிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, பபிள்ஸ் வந்து சென்டரில் வர ஆரம்பிச்சிருச்சு. என் பர்னர் ரொம்ப சின்னதுங்கிறதுனால சென்டரில் மட்டும்தான் வரும்.
இப்போது இந்த ஸ்டேஜில் ரவை போடுறதுக்கு முன்னாடி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுப்பேன். Half a lemon, because again I like that pulippu, but again all of these you can alter based on your preferences. Okay, and கொத்தமல்லி. இது நீங்கள் கடைசியில் கூட ஆட் பண்ணலாம், பட் ஐ லைக் இட் கெட்டிங் குக்ட் a little bit. கடைசியில் ஆட் பண்ணி ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தாலும் ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட் இன் உப்மாஸ். ஸோ ஒரு மிக்ஸ் எல்லாம் ஒன்றாகிறதுக்கு. இப்போ we'll wait for our bubbles to start coming. ஸோ bubbles வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே ஸ்டர் பண்ணிக்கிட்டே இந்த ரவையை வந்து நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ரவை காணாமலே போயிடுச்சு நம்மளோட காய்கறிக்கு நடுவில். இப்போ யூ லிட்ரலி ஸ்டார்ட் ஃபீலிங் இட். அது கெட்டியாக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அது வந்து சும்மா ஈவனாக எல்லாம் கலக்கிறதுக்கு கலந்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எல்லா இடத்துக்கும் அந்த ரவை ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே எந்த லம்ப்ஸும் இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கவர் பண்ணிக்கிட்டு லிட்ரலி 5 minutes ஃபோனில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 5 minutesல இதை க்ளோஸ் பண்ணிட போகிறோம். ஃப்ளேம் வந்து மீடியமோ லோ பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் யுவர் பர்னர் அண்ட் எவ்ரி திங். மூடிட்டு we just have to wait patiently. உள்ளே நல்லா தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே மூடி போட்டுருங்க. சம்டைம்ஸ் இந்த தெறிக்கிறது வந்து செம்ம ஸ்பீடில் தெறிக்கும். ஸோ இப்போ we'll just wait for it. கரெக்டாக 5 minutesக்கு. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கமகமன்னு உப்புமா ரெடியாக இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சுவலி 5 minutesக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். நடுவில் ஒரு ஆம்லெட் போட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இதை ரெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஐம் கோயிங் டு ஓப்பன் இட். ஸோ 3, 2, 1 டடா. ஸோ இதுதான் என்னோட யம்மியான கூயான, லைக் கேன் யூ see அது ஒரு மாதிரி குழன்னு இருக்கு இல்லைங்களா? லெட் மீ ஜூம். That's my most, oh my god, it smells so good as well. அந்த குழ ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது வந்து ரொம்ப சீக்கிரம் ஹார்ட் வேறு ஆகிடுங்க. இப்போ தான் குழன்னு இருக்கும் சூடாக சாப்பிடும்போது. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஹார்ட் ஆகிடும். பட் இட் லுக்ஸ் ஸோ குட், ஸோ லவ்லி. இப்போ நான் உப்மாவை வந்து பிளேட் பண்ண போகிறேன். Hi, so this is how I eat my food every day. First of all, I feel like if we want to start eating healthy, if you think that your eating habits are not right and you want to actually correct them, the first thing would be to buy a good plate. எனக்கு வந்து இந்த தட்டு தான் made all the difference for me, because you always have to like section your meals and eat இல்லைங்களா? ஒரே தட்டில் வச்சா அதோட அளவு கண்ணுக்கு கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தட்டில் சாப்பிடும்போது எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்லி whenever I have a meal, I try to make sure there's some protein, some fiber and some carbs. Meaning ஏதாவது ஒரு grain அதில் இருக்கிறதுக்கு, ஃபைபர்னா காய்கறி ஏதாவது இருக்கணும், and protein டெஃபினட்டாக இருக்கணும். That can be like சுண்டல், பன்னீர் or like eggs or whatever works for you. I also keep changing it based on my preference. Suppose fiber வந்து தனியாக இருக்குது. இப்போ நான் ரசம் சாதம் ஏதாவது சாப்பிட்றேன்னா சாதம் ரசம் ஒரு சைடில் வச்சுப்பேன், காய் என்னவோ ஒரு சைடில் வச்சுப்பேன், ப்ரோட்டீன் வந்து என்னவோ அது எடுத்து வச்சுப்பேன். அகேன் பன்னீர். ஸோ இட் கீப்ஸ் சேஞ்சிங். ஓகே, இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். இட்ஸ் லைக் based on your preference and what your requirement is. Protein கூட something that I think even I failed to understand in the past is, protein சாப்பிடணும், பன்னீர் சாப்பிடணும், 2 பீஸ் பன்னீர் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலி உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்ஸ் மாறும். இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களை கைட் பண்ணுவாங்க how much protein you should have அப்படின்ட்டு. ஸோ I have my omelette here. It's just a plain omelette. Suppose நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட அந்த மெயின் வந்து ஒரு ரசம் சாதம் மாதிரி இருந்துச்சுன்னா ஆம்லெட்டில் கூட நான் ஈஸியாக எல்லா காய்கறியும் வெட்டிட்டு ஆம்லெட்லேயே போட்டுட்டு அதை அப்படியே ஒரே இதில் போட்டு எடுத்துடுவேன். ஸோ இப்போது உப்புமா சாப்பிட்றதுக்கு பதில் ஆம்லெட்டை சாப்பிட்டுட்ருக்கேன். நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிட்டேன் ஆஃப் கேமரா, செம்மையாக இருந்தது. இருந்தாலும் ஆன் கேமராலையும் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன்.
இஞ்சி 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 உப்மானாலே இஞ்சி அப்புறம் அந்த லெமன் that adds so much of a difference. I'm really enjoying my upma. காய்கறி எல்லாமே நல்ல cooked but with a little bit of crunch. Perfect. Literally this has been my foolproof upma recipe. இந்த மாதிரி உப்புமா பண்ணி அது எனக்கு பிடிக்காத மாதிரி வந்ததா எனக்கு ஐடியாவே கிடையாது. பை தி வே இன்னொரு குழியில் வந்து லைட்டாக ஊறுகாய் வச்சுருக்கேன். ஊறுகாய் எல்லாம் கூடங்க நம்ம ஒரு மாதிரி அளவுக்கு மீறி சாப்பிட்டோன்னா அது எல்லாமே ஒரு மாதிரி ஹார்ம்ஃபுல் தான் வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா கடைசி 3 வாய்க்கு ஊறுகாய் வச்சுப்பேன். எண்டில் முடியும் போது 3 வாய் இருக்கும்ல, அதுக்கு மட்டும்தான் ஊறுகாய் தொட்டுப்பேன். இவ்வளோ ஊறுகாய் நான் சாப்பிட மாட்டேன். பட் இருந்தாலும் அது தட்டில் இருந்தால் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஊறுகாய் இருக்குது நம்ம டயட் பண்ணலையே நம்ம நல்லா சாப்பிட்றோமே அப்படின்ற ஒரு மைண்டை ஃபூல் பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ யா, திஸ் இஸ் மை மீல் பிளேட். இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட நான் டெய்லி சாப்பிடுவேன், எல்லா மீல்ஸும் சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். ஸோ அவ்வளோதான், ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியாச்சு. மீல் பிளேட் ஆக்சுவலி இன்னொரு வீடியோவில் பண்ணலாம்னு நினச்சேன், அப்புறம் பிளேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு காட்டாமல் இருக்குன்னு காமிச்சாச்சு. ஸோ தட்ஸ் இட். This is the end of this video. I hope you enjoy it. So, virtual hugs unga ellarkume thank you so much ivlo dooram indha video paathadukku. I hope you enjoyed this recipe and please let me know if this is how you also make upma or how you make upma. I would love to read your comments and lots of love to all of you. Kuriya seekram innoru video la meet pandren. Bye.